لله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين ما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحن نقص عليك نبأهم بالحق إنهم فتية آمنوا بربهم وزدناهم هدى صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சன்மார்க்க நெறியை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், வல்லோர்கள், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இது ஜும்ஆவுடைய நேரமாகும். நம் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியச் செய்தவனாக இவ்வுரையை ஆரம்பம் செய்கின்றேன். ஜும்ஆ பிரசங்கத்தின் போது தேவையில்லாத செல்போன் பயன்பாட்டையும் அனாவசியமான பேச்சுக்களையும் தவிர்த்து கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொண்டதோடு, இளைஞர்கள் பள்ளிவாசலின் தோழர்கள் என்கிற தலைப்பின் கீழ் இன்றைய பிரசங்கம் அமைகிறது. அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இன்றைய இளைஞர்களின் வாழ்க்கை பாதை எதை நோக்கி செல்கிறது என்பதையும் அவர்களின் வாழ்க்கை தேர்வுகளையும் எதிர்காலத்தையும் வடிவமைப்பது என்ன என்பதையும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். மலேசிய மக்கள் தொகையில் சுமார் 1/3, அதாவது 9 மில்லியன் மக்கள் இளைஞர்கள் ஆவர். இது வெறும் புள்ளி விவரம் அல்ல, மாறாக உம்மத்திற்கும் நாட்டிற்கும் ஒப்படைக்கப்பட்ட ஒரு பெரிய அமானிதமாகும். ஒரு காலத்தில் மனிதர்களின் சவால் தகவல் பற்றாக்குறையாக இருந்தது. ஆனால் இன்று எல்லையற்ற தகவல் பெருக்கே மனிதனுக்கு சவாலாக அமைந்து விட்டது. முன்பு மனிதன் பொழுதுபோக்கை தேடினான், இன்று பொழுதுபோக்கு மனிதனை தேடி வருகின்றது. முன்பு மனிதன் தனது கவனத்தை தேவைக்கேற்ப கட்டுப்படுத்தி வந்தான், இன்று மனிதனின் கவனமே கட்டுப்படுத்தப்படுகின்றது. இதுவே கவனச்சிதைவு நெருக்கடி என்று சொல்லப்படுகின்றது. அறிவு, இபாதத் மற்றும் பொறுப்புகளுக்காக செலுத்தப்பட வேண்டிய கவனம் இன்று பயனற்ற விஷயங்களில் சிதறி கிடக்கின்றது. காலம் நம்மை அறியாமல் கடந்து செல்கின்றது. மன ஒருமைப்பாடு குறைந்து கொண்டே போகின்றது. ஒழுக்கம் மெதுமெதுவாக அழிந்து கொண்டிருக்கின்றது. இறுதியில் மனிதன் மிக பிஸியானவனாக இன்று வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருகின்றான். ஆனால் பயனுள்ள எதையும் அவன் கட்டி எழுப்புவதில்லை. இந்த நிலையை எதிர்கொள்ளும் வழியை அல் குர்ஆன் ஏற்கனவே நமக்கு கற்றுத் தந்துள்ளது. இந்த பிரசங்கத்தின் துவக்கத்தில் ஓதப்பட்ட சூரத்துல் கஹ்ஃபுடைய 13வது வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இவ்வாறாக கூறுகின்றான், நஹ்னு நகுஸ்ஸு அலைக நபஅஹும் பில் ஹக் இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனூ பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. அதாவது, நபியே, நாம் உமக்கு அவர்களுடைய வரலாற்றை உண்மையை கொண்டு அறிவிக்கின்றோம். நிச்சயமாக அவர்கள் இளைஞர்கள், தங்கள் இறைவன் மீது ஈமான் கொண்டார்கள், இன்னும் நாம் அவர்களை நேர்வழியில் அதிகப்படுத்தினோம் என்பதாக கூறுகின்றான். எனவே அஸ்ஹாபுல் கஹ்ஃப், அதாவது இளைஞர், அந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃப் என்று அழைக்கப்படுகின்ற இளைஞர்கள் அழுத்தங்களும் குழப்பங்களும் நிறைந்த சமூகத்தில் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். இருந்தாலும் அவர்கள் சத்தியத்தை தேர்ந்தெடுத்தார்கள். சூழ்நிலையை தங்கள் வாழ்க்கையை வழிநடத்த அவர்கள் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. மாறாக ஈமானே அவர்களின் தேர்வுகளை நிர்ணயித்து இதுவே உண்மையான இளைஞர்களின் வலிமை என்ற அவர்கள் மூலம் அல்லாஹ் உணரச் செய்திருக்கின்றான். தான் விரும்பியதை தேர்வு செய்வதில் அல்ல நம்முடைய வாழ்க்கை, சரியானதை தேர்ந்தெடுப்பதில் தான் உண்மையான வலிமை உள்ளது என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த குர்ஆன் வசனத்தின் மூலம் நமக்கு உணர்த்துகின்றான். எனவே இன்று தக்வா என்ற மதிப்பு இளைஞர்களின் வாழ்க்கையிலும் பொதுவாக அனைத்து வயதினரின் வாழ்க்கையிலும் உறுதியாய் பதியாமல் போயுள்ளது. நம்முடைய நேரம் நோக்கமின்றி கழிக்கப்படுகின்றது. பொறுப்புகள் தள்ளி போடப்படுகின்றன, கவனம் சிதறப்படுகின்றது, நம்முடைய ஒழுக்கம் தளரப்பட்டு வருகின்றது. இவை பார்ப்பதற்கு சிறிய விஷயங்களாக தோன்றினாலும் இவை நம்முடைய வாழ்க்கையின் பரக்கத்தை அளித்து விடும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, அல் குர்ஆன் இந்த உலக வாழ்க்கையானது மனிதனை அல்லாஹுவின் நினைவிலிருந்து திசை திருப்பக்கூடும் என்று நம்மை எச்சரிக்கின்றது. ஆகவே சமூக ஊடகங்கள், எல்லையற்ற பொழுதுபோக்குகள் மற்றும் ஆசைகள் நிறைந்த இந்த உலகில் நாம் மீண்டும் அல்லாஹுவின் வழிகாட்டலுக்கு திரும்ப வேண்டும்.
அல் குர்ஆன் வழங்கும் தீர்வு உலகத்தை விட்டு முழுமையாக விலகுவதல்ல, உலகத்துக்குள் வாழ்ந்தபடியே தன்னை கட்டுப்படுத்துவது. அல்லாஹுவை நினைவு கூறுவதில் ஒன்றுபட்டு நாம் திரும்ப வேண்டும். நம்முடைய தொழுகைக்கு முறையாக நாம் திரும்ப வேண்டும். பள்ளிவாசலுக்கு திரும்ப வேண்டும். இங்கேதான் உள்ளங்கள் புதுப்பிக்கப்படும், கவனம் நேர்படுத்தப்படும், நம்முடைய வாழ்க்கையின் திசை ஈமானால் வழிநடத்தப்படும். அன்பிற்கும் பிற கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, ஒரு நல்ல மனிதனை உருவாக்கும் மையமாக பள்ளிவாசல் இருந்து வருகின்றது. பள்ளிவாசல் என்பது தொழுகை நிறைவேற்றப்படும் இடம் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை உருவாக்கும் இடமாகும். அது மனிதனை அல்லாஹ்விற்கு பணிவதை கற்றுக் கொடுக்கின்றது. தொழுகை நேரங்களின் மூலம் ஒழுக்கம் பயிற்றுவிக்கப்படுகின்றது. நாம் வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்பதை இது நமக்கு உணர்த்துகின்றது. சூரத்து தௌபாவுடைய 18வது வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இவ்வாறாக கூறுகின்றான், இன்னமா யஅமுரு மஸாஜிதல்லாஹி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வ அகாம ஸலாத வ ஆத ஸகாத வ லம் யக்ஷ இல்லல்லாஹ் ஃபஅஸா உலாயிக அன் யகூனு மினல் முஹ்ததீன். அதாவது அல்லாஹ்வின் மஸ்ஜிதுகளை பரிபாலனம் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹுவின் மீதும் இறுதி நாள் மீதும் ஈமான் கொண்டு தொழுகையை கடைபிடித்து ஜகாத்தை முறையாக கொடுத்து அல்லாஹுவை தவிர வேறு எதற்கும் அஞ்சாதவர்கள் தாம், இத்தகையவர்கள் தாம் நிச்சயமாக நேர்வழிப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கூறுகின்றான். இந்த வசனம் பள்ளிவாசலுடன் உள்ள தொடர்பு, அல்லாஹுடன் உள்ள தொடர்பின் அடையாளம் என்பதை விளக்குகின்றது. இந்த உறவிலிருந்து மன வலிமை, தெளிவான திசை மற்றும் உறுதியான கொள்கை உருவாகின்றது. எனவே அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, அஸ்ஹாபுல் மஸ்ஜித், அதாவது பள்ளிவாசல் நண்பர்கள் என்றால் பள்ளிவாசலுக்கு வருபவர்கள் மட்டுமல்ல, பள்ளிவாசலால் உருவாக்கப்படுபவர்கள். பள்ளிவாசல் அவர்களின் திறமைகளை மேம்படுத்தும் மையமாக இருக்க வேண்டும். திறமைகள் மார்க்கத்துடன் இணைந்து இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லிமின் மகத்துவம் நல்லொழுக்கத்திலிருந்து ஆரம்பிக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இவ்வாறு உருவாகும் இளைஞர்கள் தான் நாட்டின் எதிர்கால நம்பிக்கையாக மாறுவார்கள் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இதனால்தான் தற்போது கூட்டாட்சி பிரதேசங்களில் ரகான் பெலியா மஸ்ஜித் திட்டம் தீவிரமாக முன்னெடுக்கப்படுகின்றது. இளைஞர்கள் தக்வாவை தங்களின் அடையாளமாக கொண்டு வளர வேண்டும் என்பதே இதன் உயரிய நோக்கமாகும். எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இந்த பிரசங்கத்தை வழியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய படிப்பனைகள், முதலாவது, இளைஞர்கள் உம்மத்திற்கான நாட்டிற்கான எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் மிகப்பெரிய சொத்தாகும். இரண்டாவது, டிஜிட்டல் உலகமும் பொழுதுபோக்குகளும் இளைஞர்களின் கவனத்தையும் ஒழுக்கத்தையும் சோதிக்கும் கவனச்சிதைவு நெருக்கடியை உருவாக்கியுள்ளனர். மூன்றாவது, பள்ளிவாசல் என்பது சுய அடையாளம், ஒழுக்கம் மற்றும் பொறுப்புணர்வை உருவாக்கும் முக்கியமான ஒரு நிறுவனமாகும். நான்காவது, ஈமான் மற்றும் அமானிதத்துடன் உருவாகும் இளைஞர்களே சமுதாய நலனுக்கும் நாட்டின் முன்னேற்றத்திற்கும் தூண்டுகோலாக இருப்பார்கள். இளைஞர் தினத்தை முன்னிட்டு நம்மையும் நமது இளம் தலைமுறையினரும் பள்ளிவாசலுடன் இணைந்தவர்களாகவும் தொழுகையை பேணுபவர்களாகவும் வாழ்க்கையின் அமானிதத்தை காப்பவர்களாகவும் உருவாக்க வேண்டியது நம்முடைய கடமையாகும். எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இந்த பள்ளிவாசலை கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் ஹிதாயத்தை கொடுத்து நம்முடைய நேரங்களை பயனுள்ள வழியில் செலவழிக்கக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வமா அலைனா இல்லல் பலாக். அல்ஹம்துலில்லாஹ்.